சிலருக்கு அல்லாஹ் தஆலா கிரீடங்களை அறிவிப்பான். 2 கூட்டத்தார்கள், கிரீடம் பெறக்கூடிய கூட்டத்தார்கள் 2 பேர், 2 கூட்டம் இருக்கிறார்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة. உலகை படைத்து பரிபாலிக்கக்கூடிய வல்லவன் அல்லாஹுக்கே புகழனைத்தும் சத்திய தூதை சன்மார்க்க போதனை எடுத்துரைப்பதற்காக அனுப்பப்பட்ட அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி அவருடைய குடும்பத்தார்கள் நபித்தோழர்கள் கியாமத் வரைக்கும் வரக்கூடிய நல்லவர்கள் என்பவர்கள் அனைவர் மீதும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவின் பாதுகாப்பும் பாராட்டுக்களும் உண்டாகட்டுமாக. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்னென்ன விடயங்களை எமது வாழ்க்கையிலே எடுத்து நடக்குமாறு நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார்களோ அவற்றை இயன்றளவு எடுத்து நடக்குமாறும், என்னென்ன விடயங்களை விட்டும் அவ்விருவரும் நம்மை தடை செய்திருக்கிறார்களோ அவற்றை விட்டு முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ளுமாறு முதலில் என்னையும் அடுத்ததாக உங்களையும் வேண்டிக் கொள்கிறேன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மூமின்களுக்கென்று பிரத்யேகமாக தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய சுவனச்சோலைகளுக்காக நாம் எல்லாம் அமல் செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சுவனத்தை பற்றி சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார்? இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி கானத் லஹும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸி நுஸுலா. ஈமான் கொண்டு நல்லவர்கள் செய்தவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கானத் லஹும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸி நுஸுலா, ஃபிர்தௌஸ் என்ற சுவனங்களை, சுவனச்சோலைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா விருந்து பிரசாரமாக தயார் செய்து வைத்திருக்கின்றான் என்பதாக குறிப்பிடுகின்றான். அன்பார்ந்த அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த சூரத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எத்தனையோ விதமான இன்பங்களை, அருட்கொடைகளை வைத்திருக்கின்றார். அதிலே ஒரு சிலவற்றை மாத்திரம்தான் இன்றைய ஹுத்பாவிலே நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அதிலே முதலாவதாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த சூரவாசிகளின் ஆடைகளை பற்றி அல்லாஹ் தஆலா வர்ணிக்கின்றார். அதே போல அவர்களுடைய ஆபரணங்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வர்ணிக்கின்றார். அங்கு அவர்களுக்கு அணிவிக்கப்படக்கூடிய கிரீடங்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கின்றார். அதே போல் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மனைவிமார்கள் எப்படி இருப்பார்கள், ஹூருல் ஈன்கள் எவ்வாறு இருப்பார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பல்வேறு விடயங்களை சொல்கின்றான். அவருடைய ஆடை எப்படி இருக்கும் என்று நாங்கள் பார்த்தால் அல் குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான், யுஹல்லவுன ஃபீஹா மின் அஸாவிர மின் ذهب வலுலுஆ வலிபாசுஹும் ஃபீஹா ஹரீர். அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பட்டாடைகளை அணிவிப்பான். பட்டாடைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவர்களுக்கு ஆடைகளாக வழங்குவான். அதே போல தங்கத்தினாலான காப்புக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவர்களுக்கு ஆபரணங்களாக வழங்குவான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா இன்னும் ஒரு வசனத்தில் எப்படி சொல்கிறான்? யல்பஸூன ஃபீஹா மின் சுந்துஸின் வ இஸ்தபரக். அவர்கள் அங்கு
மெல்லிய மற்றும் கடினமான பட்டாடைகளை அணிவார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். இன்னும் ஒரு வசனத்திலே அல்லாஹ் தஆலா சியாபன் குதுரம் மின் சுந்துசின், பட்டாடைகளில் பச்சை நிறமான ஆடைகளை அவர்கள் அணிவார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். எங்களுக்கு கேட்கும் பொழுது சில வேளை அது என்ன பச்சை நிற ஆடை, யாருமே நாங்கள் அணிவது கிடையாது என்று ஒரு சிந்தனை வரலாம். ஆனால் அல்லாஹ் தஆலா அந்த வார்த்தையை பயன்படுத்துவதற்கான காரணம் என்னவென்றால், அன்றைய கால அரபிகளிடத்தில் இருந்த ஒரு வளமைதான் அந்த பச்சை நிற ஆடைகளை அணிவது அரசர்களின் அடையாளம், அரசர்களின் அடையாளம். அப்படி என்றால் அரச மரியாதையுடைய ஆடைகளை அவர்களுக்கு அணிவிக்கப்படும் என்பது அவருடைய கருத்து. அன்பார்ந்த சகோதரர்களே, சுந்துஸ் வைஸ்தபரக் என்று அல்லாஹ் தஆலா இரண்டு விதமான சொற்றொடர்களை அங்கு பயன்படுத்துகின்றான். சுந்துஸ் என்று சொன்னால் என்ன? கடினமான பட்டாடை. இஸ்தபரக் என்று சொன்னால் மெல்லினமான மென்மையான பட்டாடைக்கு சொல்லப்படும். அந்த இருவிதமான ஆடைகளை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அணிய வைப்பான். மென்மையான அந்த பட்டாடை அவர்களுடைய ஆடைக்கு உள்ளாலே அணியக்கூடியது. நாங்கள் வெஸ்ட் என்பதாக சொல்கிறோமே, அதனை அல்லாஹ் தஆலா மென்மையான பட்டினால் அவர்களுக்கு வழங்குவான். அவர்கள் வெளியிலே அணியக்கூடிய ஆடை கடினமான பட்டினால் அது அமைந்திருக்கும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படியாக அந்த சுவனவாசிகளை கண்ணியப்படுத்துகிறார். அவர்களுக்கான ஆபரணங்கள் நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல தங்கத்தினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு காப்புகளை வழங்குகின்றான். அந்த ஆபரணங்களை எங்கு அல்லாஹ் தஆலா அணிவிப்பான் என்று கேட்டால், உது செய்த இடங்களில் எல்லாம் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஆபரணங்களை அணிவிப்பான். உது எங்கெல்லாம் அவர்கள் செய்தார்களோ அங்கெல்லாம் அந்த அவருடைய ஆபரணங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அணிவிப்பான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போல, ஆனால் இவைகளெல்லாம் யாருக்கு கிடைக்கும் என்றால், உலகத்திலே இந்த பட்டாடைகளையும் தங்கத்தையும் அணிவதை விட்டும் யாரெல்லாம் தவிர்த்து கொண்டிருந்தார்களோ அவர்களுக்குத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுப்பான். ஏழைகளுக்கு அது கிடையாது. அதே போல இங்குள்ள உலகத்தினுடைய ஆடைகளை பொறுத்தவரை அது சில காலங்களுக்கு பின்னால் அது இத்து போய்விடும். ஆனால் சூனத்தினுடைய இன்பம் என்பது நிரந்தரமானது. அதிலே கவலையே கிடையாது, கவலையே கிடையாது. எப்பொழுதும் இன்பத்திலே தான் இந்த சூழவாதி இருந்து கொண்டிருப்பார். அவர்களுடைய ஆடைகளும் இத்து போக மாட்டாது, அவர்களுடைய இளமையும் குன்றி போக மாட்டாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். முஸ்லிமின் ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஆடைகள் எங்கிருந்து உருவாக்கப்படுகின்றன? அல்லாஹ் தஆலா அதனை எதுவுமே இல்லாமல் படைப்பானா அல்லது ஏதாவது ஒரு இடத்திலிருந்து நெய்யப்படுவா என்று கேட்டால், நபி அவர்கள் சொன்னார்கள், சூரத்திலே உள்ள பேரீட்ட மரங்களிலே இருந்து அந்த ஆடைகள் வெளியாகும், அந்த ஆடைகள் உருவாகும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒருமுறை ஒரு மனிதர் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே, யா ரசூலல்லாஹ், உங்களை சந்தித்து உங்களை ஈமான் கொண்டவர்களுக்கு நன்மாராயம் உண்டாகட்டும் என்பதாக சொன்னார். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பதிலளிக்கும் விதமாக சொன்னார்கள், என்னை கண்டு என்னை ஈமான் கொண்டவர்களுக்கு தூபா என்பதாக சொல்லிவிட்டு, என்னை காணாமல் ஈமான் கொள்ளக்கூடியவர்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கு 3 முறை தூபா 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 என்பதாக சொன்னார்கள். அப்பொழுது அந்த நபித்தோழர் கேட்டார், யா ரசூலல்லாஹ், தூபா என்று சொன்னால் என்ன? 3 முறை உங்களை கண்டு ஈமான் கொண்டவர்களுக்கு 1 முறையும், காணாமல் ஈமான் கொண்டவர்களுக்கு 3 முறையும் அதை நீங்கள் நன்மாராயம் சொல்கிறீர்களே, தூபா என்று சொல்கிறீர்களே, என்ன அதனுடைய அர்த்தம் என்பதாக கேட்டார். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அது சூனத்திலே உள்ள ஒரு மரம், சூனத்திலே உள்ள ஒரு மரம். அந்த மரம் 100 ஆண்டுகள் நீங்கள் நடந்து சென்றாலும் அந்த மரத்தை நீங்கள் தாண்டி முடிக்க முடியாது, தாண்டி முடிக்க முடியாது. அந்த மரத்திலே உள்ள கொப்புக்கள் கிளைகள் எல்லாம் தங்கத்தால் வெள்ளியினால் முத்துக்களால் ஆனவைகள். அவற்றிலே இருந்துதான் சூனவாதிகளுடைய ஆடைகள் செய்யப்படும், உருவாகும், தோன்றும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது அடியார்கள் மீது இரக்கம் அன்பு வைத்துள்ளார்.
எனவேதான் இப்படியெல்லாம் நமக்கு இந்த உலகத்திலே வாழும் பொழுது அல்லாஹ் தஆலா எம்மை ஆர்வம் ஊட்டுகின்றான். நன்மையான காரியங்களை செய்து பாவமானவற்றை விட்டும் நீங்கள் தவிர்ந்திருங்கள் என்று ஆர்வம் ஊட்டுவதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு இவ்வளவெல்லாம் எங்களை ஆர்வம் ஊட்டுகின்றான். அல்லாஹ் தஆலாவுக்கு விரும்பினால் எந்த விதமான அருளையும் எந்த விதமான இது போன்ற இன்பங்களையும் எங்களுக்கு சொல்லாமலே எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கலாமா? இல்லையா? முடியும். இருந்தாலும் அல்லாஹ் தஆலா அன்புள்ளவன், மனிதனுடைய பலவீனத்தை புரிந்து கொண்டவன். எனவே அதற்கு ஏற்ப இந்த மனிதனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு இன்பங்கள் எல்லாம் உனக்கு இருக்கின்றன, ஆனால் நீ உலகத்திலே சற்று பொறுமையாக இருக்க வேண்டும். உலகம் என்பது சிறைச்சாலை. ஒரு மனிதனை பொறுத்தவரையிலே, ஒரு மூமினை பொறுத்தவரையில் அது ஒரு சிறைச்சாலை போன்றுதான் இருக்கும். மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மற்றவர்கள் மற்ற மதத்தினர்கள், இஸ்லாத்தை பின்பற்றாதவர்கள், முஸ்லிமுடைய பேரிலே வாழ்ந்து கொண்டு இஸ்லாத்தை பின்பற்றாதவர்கள் எல்லாம் அவர்கள் நினைத்தவற்றையெல்லாம் செய்வார்கள். கோடி கோடியாக சம்பாதிப்பார்கள், பெரும் பெரும் வசதி வாய்ப்போடு அவர்கள் வாழ்வார்கள். நினைத்த பாவங்களை எல்லாம் செய்து அவருடைய பொழுதை கழிப்பார்கள். ஆனால் எங்கள் முஸ்லிம்களுக்கு அப்படி வாழ முடியாது. உண்மையான முஸ்லிம்கள் அப்படி வாழ முடியாது. எப்படி சிறைச்சாலையிலே நாம் நினைத்தவாறெல்லாம் எங்களுக்கு நடமாட முடியாதோ, செயற்பட முடியாதோ, சுதந்திரம் கிடையாதோ, அதே போன்றுதான் இந்த உலக வாழ்க்கையின் ஒரு மூமினை பொறுத்தவரையிலே சிக்கல்களோடு, பிரச்சனைகளோடு, சோதனைகளோடு தான் கழிந்து கொண்டிருக்கும். எனவே அதிலே பொறுமையாக இருப்பவர்களுக்குத்தான் இவ்வளவு சிறப்புகளும், இல்லாமல் எங்களுக்கு அது கிடைக்க முடியாது. அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, சூலத்திலே சிலருக்கு அல்லாஹ் தஆலா கிரீடங்களை அணிவிப்பான். இரண்டு கூட்டத்தார்கள், கிரீடம் பெறக்கூடிய கூட்டத்தார்கள் இரண்டு கூட்டம் இருக்கிறார்கள். முதலாவது கூட்டம் யாரு? அல்லாஹ்வினுடைய பாதையிலே தனது உயிரை தியாகம் செய்தவர், போராடி காபிர்களோடு போராடி தனது உயிரை விட்டவர் இஸ்லாத்திற்காக வேண்டி. அவர் இஹ்லாஸோடு அதனை செய்திருந்தால் அவருக்கு மறுமை நாளிலே தாஜுல் வகார், கண்ணியம் என்ற அந்த கிரீடம் அவருக்கு அணிவிக்கப்படும். அந்த அளவுக்கு பெருமதியான ஒரு அமல்தான் இறைவனுடைய பாதையிலே ஷஹாதத் என்ற வீரமரணம். அதே போன்று இந்த கிரீடம் அணிவிக்கப்படக்கூடிய இரண்டாம் அவர் தான் அல் குர்ஆனை கற்று வாழ்க்கையில் அமல் செய்தவர். அல் குர்ஆனை கற்று வாழ்க்கையில் அதனை நடைமுறைப்படுத்திய ஒரு ஹாஃபிதுல் குர்ஆன். அவருக்கு மறுமை நாளையிலே அந்த கிரீடம் அணிவிக்கப்படும். அவர்களுக்கு மாத்திரமா என்றால் இல்லை, அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆடைகளை அணிவிப்பான். அந்த பெற்றோர்களுக்கு அந்த ஆடை அணிவிக்கப்பட்டதன் பின்னால் எதற்காக எனக்கு இவ்வளவு பெருமதியான ஆடைகள் வழங்கப்படுகின்றன என்று கேட்பார்கள். அப்பொழுது அவர்களுக்கு சொல்லப்படும் பிஅஹ்தி வலதிகுமல் குர்ஆன், உங்களுடைய பிள்ளை குர்ஆனை கற்று தனது வாழ்க்கையில் அதனை அமல் செய்ததன் காரணமாக என்பதாக சொல்லப்படும். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் பெற்றோர்களுக்கு, பிள்ளைகள் உள்ள பெற்றோர்களுக்கு கிடைத்த எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் என்பதை சிந்தித்து பாருங்கள். எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் என்னென்ன படிப்புகளை எல்லாம் படிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பாடாய்ப்படுகின்றோம். ஆனால் இந்த அல் குர்ஆனை கற்றுக் கொடுத்து அதனை அமல் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி எவ்வளவு முயற்சிகளை நாங்கள் செய்கின்றோம் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அது அவர்களுக்கு மாத்திரமா? இல்லை, எங்களுக்கும் தான் மறுமையிலே பயனளிக்கும். இந்த உலகத்திலே பாடாய்ப்பட்டு கஷ்டப்பட்டு நாங்கள் தொழில் செய்து நமது பிள்ளைகளை வளர்க்கிறோம். வெறுமனே உலக கல்வியை கொடுத்து அவர்களுக்கு ஒரு தொழிலை எடுத்து கொடுத்து விட்டு திருமணம் செய்து கொடுத்து விட்டு நாங்கள் மரணித்தால் எங்களுக்கு பெரிதாக எதுவும் கிடைக்கப் போவதில்லை. ஆனால் அதே அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் அல் குர்ஆனையும் மார்க்கத்தையும் கொடுத்து மார்க்கப்பற்றோடு அவர்களை நாங்கள் வளர்த்து விட்டோம் என்று சொன்னால் நாங்கள் உலகத்திலே பட்ட கஷ்டமெல்லாம் ஒரு பெருமதி உள்ள கஷ்டமாக மாறும். அன்பார்ந்த சகோதரர்களே, இது அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பாக்கியம். அதே போல ஷஹீதை பொறுத்தவரையில் அல்லாஹ்வின் பாதையில் ஷஹீதானவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல அருட்கொடை கொடைகளை கொடுக்கிறார். அதிலே ஒன்றுதான் அவருடைய குடும்பத்திலே 70 பேர்களுக்கு அவருக்கு சூலத்துக்கு செல்வதற்காக வேண்டி சிபாரிசு செய்ய முடியும். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூல இன்பங்களில் சொன்னதுதான் சூலத்திலே உள்ள பெண்களை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவர்கள்
அவர்களுடைய அழகு எப்படிப்பட்டது என்று சொன்னால், அவருடைய தோள்களுக்கு ஊடாக நீங்கள் அவர்களுடைய எலும்பு மஜ்ஜைகளை கூட பார்க்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் அவ்வளவு அழகானவர்களாக காட்சியளிப்பார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மறுமை நாளையிலே மிகப்பெரிய அருட்கொடைகளை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். இங்கு உலகத்திலே உள்ள பெண்களை போன்ற எந்த விதமான குறைகளும் அற்ற பெண்கள், அங்குள்ள பெண்கள் எந்த விதமான குறைகளும் அற்றவர்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த பாக்கியங்கள் எல்லாம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் இந்த உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன முறைப்படி வாழ்ந்து அவன் தடை செய்த விடயங்களை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவரையும் மார்க்கத்தில் இறுதி வரைக்கும் உறுதியாக வாழ்ந்து மரணித்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சூனத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவாராக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.